ஜோதிட ஆர்வலர்களுக்கு வணக்கம். தலைப்பில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா, மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படிங்கிறத தான் நம்ம போட்டிருப்போம். ஆமாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு நடந்தே தீரும். பொதுவாக இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு 26 நாட்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் ராசியை கிடக்கிறார். சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன், சனி பயிற்சி கேள்விப்பட்டிருக்கிறேன், இல்லை குரு பயிற்சி கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை பெரிய லெவலில் பேசுவாங்க. ஆனால் சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பேசுறது இல்லையே அப்படின்னாலும் சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு லக்ஸுரியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதோடைய பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கான தாக்கங்களை ராசிகளில் ஏற்படுத்தத்தான் செய்யுதுங்க. ஸோ அப்போ இந்த சுக்கிர பயிற்சி, இது ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா நவம்பர் 8ஆம் தேதியே ராசி மாறி இருக்கிறார். ஸோ இந்த மாற்றத்தினால், அதாவது நீங்கள் பொதுவாக எடுத்துக்கலாம், இந்த சுக்கிர பயிற்சி ராசி டு ராசி மாறுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்க. அதே மாதிரி தான் இந்த சுக்கிர பயிற்சியில் ஒரு சில ராசிகளுக்கு நல்லது நடக்கும். அதுலேயும் நம்ம ஒரு ராசியை தேர்ந்தெடுக்கோம். என்னன்னா, மகர ராசியை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். மகர ராசிக்கு பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த ஒரு மாத காலத்தில், ஒரு மாதத்திற்கும் ஒரு 3-4 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைவான காலத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் இந்த சுக்கிர பயிற்சியில். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 26 நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்களேன். நவம்பர் 7 இல்லை 8ஆம் தேதியிலேருந்து ஒரு 26 நாட்கள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு மாத காலத்திற்கு உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் இப்போ நடக்க போகுதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவானுடைய நட்பு கிரகமான சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு நுழைகிறார். அதனால ராசியுடைய அதிபதியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி பலம் பெறுகிறார். ஸோ இதனால ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகுதுங்க இந்த காலகட்டத்தில். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் மகத்தான முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கடன், ஒரு சில இடங்களில் கடன் இருந்தாலும் பண வரவு அப்படிங்கிறது இந்த மாத காலங்களில் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒரு சில மன வருத்தங்கள் வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருக்குங்க. நீங்கள் மற்ற மாதங்கள் கூட இந்த மாதத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த மாத காலங்களில் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருந்தாலும் இப்போ நம்ம சொன்ன இத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கத்தான் போகுதுங்க. இருந்தாலும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது ஒரு பொது பலன் தான். எல்லா ஜோதிடர்களும் சொல்கிற அதே விஷயம் தாங்க. இப்போ நம்ம பார்த்தது ஒரு பொது பலன் மட்டும்தான். ஒரு பொதுவாக ஒரு சுக்கிர பயிற்சி நடக்குது அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது ஒரு பொது பலன். இருந்தாலும் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கு. ஜனன காலம் ஜாதகம் அப்படின்னா நீங்க பிறந்தப்போ உங்களுக்கு எழுதப்பட்ட அந்த ஜாதகம். ஸோ அதில் எந்தெந்த கிரகம் வலுவாக இருக்குது, அதில் எந்தெந்த கிரகம் வலிமை இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு இப்போ எந்த திசை நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான பலன். அப்போ உங்கள் ஜாதகங்களை பார்க்குறப்ப இன்னும் உங்களால் துல்லியமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். மேலும் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமாக ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கீழே ஸ்க்ராலிங்லேயோ இல்லை கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொண்டால் ஆன்லைன்லேயே உங்களுக்கு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நாங்கள் வழங்குகிறோம் நண்பர்களே. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் நேரில் தான் வரணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்ன விவரம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் கிளியராகவே சொல்கிறோம். மேலும் இந்த காணொலியை ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுடைய நண்பர்கள் யாராவது மகர ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. மிக்க நன்றி ஜோதிட நண்பர்களே.